நாம செய்ய போற ரெசிபி அரிசி உப்புமா பிடி கொழுக்கட்டை. இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்றதை பத்தி பார்ப்போம். பச்சரிசி, இந்த ஆழாக்கால ஒரு அழகு பச்சரிசி அளந்து வச்சிருக்கேன். 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம். இப்போ பச்சரிசியோட இந்த துவரம்பருப்பு, ஜீரகம், மிளகு இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும். அப்புறமா தாளிக்கிறதுக்கு கோகனட் ஆயில் கூட நம்மளுடைய குக்கிங் ஆயிலையும் வச்சிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம். இது செய்யறதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம தாளிக்கும் போதே இந்த தேங்காயும் போட்டு கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இந்த இதெல்லாம் அரைச்சதெல்லாம் போட்டு அரிசி உப்புமா செய்ய போகிறோம். இப்போ அரிசியில் துவரம்பருப்பு சேர்த்துடுறேன், மிளகு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு அரைச்சிக்க போகிறேன். கடுகு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விடுறேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, இப்போ கருவேப்பிலை போட்டுப்போம், பச்சை மிளகா, பெருங்காயம். இதில் தேங்காய் போட்டுருவோம். இதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். இதில் ஒரு அழகு அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தண்ணி ஊற்றிடலாம். இதில் தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த தண்ணி கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த ரவையை போடலாம். தண்ணி கொதிக்கட்டும். பாருங்க, இப்போ நல்லா தண்ணி கொதிச்செடுத்து இதுல இப்போ நம்ம ரவையா பொடிச்சு வச்சுக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலருங்க. ரவையெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ இது நல்லா வேகணும். மூடி போட்டு வேக வைப்போம். கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்து பார்ப்போம் வெந்திருக்காது. இப்போ இது வெந்திருத்தான்னு பார்க்கலாம்.
முக்கால்வாசி வெந்துடுது. இதை இப்படி நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை கீழே இறக்கி வச்சிடலாம். இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கு அப்புறம் இதை உருண்டை பிடிச்சி மறுபடியும் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுட்டு தண்ணியை தொட்டு தொட்டு இதை எடுத்து இப்படி பிடிச்சி எடுத்து வைக்கணும். இந்த பிடிக்குடக்கிட்டே பிடிச்சி வச்சதுக்கப்புறம் குக்கர் தட்டில் வச்சு இட்லி தட்டில் வச்சு குக்கரில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ ரெடி ஆகிடுது. சூடான சுவையான அரிசி உப்புமா கொழுக்கட்டை தயார். நன்றி.